சுமதி ரமன், இப்போ கச்சத்தீவு விவகாரத்தை நம்ம 2 நாளா பேசிட்டு இருக்கோம். அதுல உள்ள வரலாற்று விஷயங்கள் என்னன்றது, அதை தாண்டி அரசியல் களத்துக்கு வருகிற போது அதிமுக கேள்வி கேட்கிறாங்க. 10 ஆண்டு நீங்க என்ன செஞ்சீங்க, மீனவர்களுக்காக என்ன செஞ்சீங்க, கச்சத்தீவு பத்தி எல்லாம் நீங்க பேசுவதற்கு தகுதி இல்லை அப்படின்னு அதிமுக சொல்வதன் மூலம் தனக்கான இடம் இங்க களம்ன்றது திமுக அதிமுக தான், பாஜக உள்ளுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல குபேந்திரன் சொல்ற மாதிரி கச்சத்தீவுல எங்களுக்கு பாத்தியே இருக்கு, நாங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு நீங்க அந்த களத்தை கேப்சர் பண்ண முடியாது அப்படின்ற கோபத்தின் வெளிப்பாடா? ஆக்சுவலா நம்ம ஹிஸ்டாரிக்கலா பார்த்தா கச்சத்தீவை மீட்க முடியாது, அது வேற விஷயம். ஆனால் மீட்கிற முயற்சியை எடுத்துக்கொண்ட ஒரே கட்சின்னு பாத்தீங்கன்னா அது அதிமுக தான். செல்வி ஜெயலலிதா தான் நீதிமன்றத்துக்கு போனாங்க. அதுக்கப்புறம் முதல்ல அவங்கள இம்ப்ளீட் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அரசையும் இம்ப்ளீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் கலைஞர் போனாரு, அந்த கேஸ் போயிட்டு இருந்துச்சு. 2 விஷயம். ஒண்ணு, இந்த ஆர்டிஐல கேட்கப்பட்ட கேள்விகளே ஓரளவுக்கு ஒண்ணு இந்த கான்வர்சேஷன் நடந்தது அப்படிங்கிறது வெளிப்படையான ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷனா அப்படிங்கறதே தெரியாது. இந்த மாதிரி இந்த கான்வர்சேஷன் பத்தி வேணும். அதுக்கப்புறம் 1958 அட்டார்னி ஜெனரல் செட்டல்வாத் என்பவர் இந்தியாவுக்கு கச்சத்தீவை கேட்கக்கூடிய இது இருக்கிறது, முகாந்திரம் இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஆனா 1970 அப்போ இருந்த அட்டார்னி ஜெனரல் இரு நாடுகளுக்கும் ஒப்பிடும் போது கச்சத்தீவு இலங்கைக்கு தான் அதிக உரிமை கொண்டாடக்கூடிய நிலைமை இருக்கிறதுன்னு அவர் சொல்றாரு. அப்ப ஏன் அதை சொல்லணும்ல? நீங்க 1958 அட்டார்னி ஜெனரல் சொன்னதை சொல்லிட்டு இது அக்ரிமெண்ட் எப்ப போடுறாங்க? 74. சோ 70 சொன்னது முக்கியமா, 58 சொன்னது முக்கியமா? சோ இது எல்லாமே அரசியலுக்காக செய்யப்படல. திரு சுமத், நீங்க சரியான இடத்துக்கு நகர்றீங்க. இப்ப இதற்குள் ஒரு அரசியல் கணக்கு இருக்கு அப்படின்னா, பிரதமர் தொடங்கி நிதியமைச்சர் தொடங்கி எல்லாருமே கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்து பேசுறப்ப அதிமுக கடுமையா எதிர்வினை ஆற்றி இருக்கிறது அப்படின்னா, பாஜக அணிக்கு இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்தவங்க எதிர்வினை ஆற்றுவது ஒரு பின்னடைவா போயிடுச்சா? கச்சத்தீவு விவகாரம் நீர்த்து போயிடுச்சா? கச்சத்தீவு விவகாரத்தில் தமிழ்நாட்டில் வாக்குகளை பெற முடியாது. இது யாரு பாஜக அட்வைஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. கச்சத்தீவு இன்று அதாவது பர்டிகுலரா இலங்கை பிரச்சனை, அதாவது இந்த போர், ஈழப்போர் முடிந்த பிறகு இந்த விஷயம் நிச்சயமாக நீர்த்து போயிட்டு. அதற்கு பிறகு இப்ப கூட மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், அவர்களுடைய படகுகள் ஏலத்துக்கு விடப்படுகின்றன. ஆனால் ஒரு சில வாரங்களில் அங்கு சிறையில் அடைக்கப்பட்டு அதற்கு பிறகு இந்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களை கூட்டிட்டு வந்துடுறாங்க. இது ஒரு ரொட்டீன் ஃபீச்சரா போயிட்டு இருக்கு. சோ இதை ஒரு கச்சத்தீவை, இன்னொரு விஷயம் விஜயன், நீங்க இலங்கை உறவு, இந்தியா இலங்கை உறவுகளை எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க கிளியரா சொல்றாங்க, இல்ல சுமத், கச்சத்தீவினால் சுமத், நான் எந்த இடத்துல உங்க பார்வை கேட்கிறேன்னா, இதோட கூடுதலா வச்சுங்க, இந்த அதிமுகவினுடைய ரியாக்ஷன் இருக்குல்ல, இப்ப இது நாள் வரைக்கும் ஏன் அமைதியா இருக்கிறீங்க, பாஜக அரசை ஏன் விமர்சிக்கலன்னு ஒரு அழுத்தத்தை திமுக கூட்டணி கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப ரியாக்ட் பண்றாங்கல்ல, அது என்ன விளைவை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? சும்மா இல்ல நிச்சயமா திரு எடப்பாடி மேல என்ன குற்றச்சாட்டு? நேரடியாக பாஜக விமர்சனம் செய்ய மாட்டேங்கிறார். சரி, பாஜக விமர்சனம் செய்யறாரு, பிரதமரை விமர்சனம் செய்ய மாட்டேங்கிறாரு. இதே தானே போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா முதலமைச்சரே என்ன சொல்றாரு? அவங்க எல்லாம் சும்மா நாடகம் ஆடுறாங்க, எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் அதானே சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் பிரச்சார மேடையிலிருந்து அதுதானே இன்னும் சொல்லிட்டு இருக்காரு. நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் தானே சொல்றாரு. அப்போ பாஜக எடுக்கும் ஒரு நிலைப்பாட்டை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் அதிமுகவுக்கு இருக்கிறது, எடப்பாடி அவர்களுக்கு இருக்கிறது. அதைத்தான் அதுக்கு கச்சத்தீவு உதவுது. ஏன்னா திமுக டிராப்ல அதிமுக விழுந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல திமுக கூட்டணிக்கு இபிஎஸ் நெருக்கடி கொடுத்துட்டாருன்னு புரிஞ்சுக்கிறதா? இல்ல இது திமுக அதை கேட்டுக்கொண்டாலும் பொதுமக்களுக்கே அந்த சந்தேகம் வரும்ல. ஏங்க, ஒரு உறவை முறித்து கொண்டு வந்து விட்டீர்கள், 2 பேரும் இப்போ எதிரிகள், ஒரு களத்துல இருக்கிறீங்க. ஆனால் நீங்க பாஜகவை பற்றியோ பிரதமர் மோடியை பற்றியோ எதுவுமே நான் பேச மாட்டேன் அப்படின்னு இருந்தாக்கா நிச்சயமா மக்கள் மனதிலேயே ஒரு சந்தேகம் வரும். இந்த இஷ்யூ ஒரு சாஃப்ட் இஷ்யூ, அதிமுகவுக்கு பேசக்கூடிய அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ. ஏன்னா அவங்க ஒருத்தங்க தான் ஏதாவது செய்யறதுக்காக முயற்சி எடுத்திருக்கிற கட்சி அது. 2வது,
இது எம்ஜிஆர் காலத்துல இருந்து திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு ஒரு அரசியல் ரீதியாக பயன்படுத்தப்பட்ட ஒரு இஷ்யூ. ஏன் கொடுத்தீங்க, நீங்க தான் தார வாத்துட்டீங்க அப்படின்ட்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் தமிழ்நாட்டில் வாக்குகள் வரும் அப்படின்னு பாஜக நினைத்தால் அதற்கு அது பரிதாபமான ஒரு சிச்சுவேஷன் தான் நான் பார்க்கிறேன்.